ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another குட் பேட் அக்லி எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம எந்த டீமை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கோச் வந்திருக்காங்க இந்த டீமுக்கு. வேற எந்த டீமும் இல்ல, நம்ம ராஜஸ்தான் டீமை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என் கூட யார் இருக்கான்னா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டே ஹாய்டா. ஹாய் ஏரி. அதுக்கப்புறம் என் தம்பி சூர்யா இருக்கான். ஹாய்டா சூர்யா. ஹாய் ப்ரோ. சரி, ஓகே. நான் ஸ்குவாடை வாசிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் உங்க 11 சொல்லுங்க. ஸோ கோயிங் வித் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரைல், சிம்ரன் ஹெட்மயர், சந்தீப் சர்மா, நிதிஷ் ராணா, ஜோஃப்ரா ஆர்சர், வனிந்து ஹசரங்கா, மகேஷ் தீசனா, குமார் கார்த்திகேயா சிங், துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மதுவால், சுபம் துபே, யுத்வீர் சிங், ஃபசலக் ஃபருக்கி, வைபவ் சூரியவம்சி, அப்புறம் கியூவேனா மகாப்பா, அப்புறம் குணால் ரத்தோர், அப்புறம் அசோக் சர்மா. ஓகேடா கிஷோர், ஸ்ட்ரைட்டா 11 சொல்லிடுற ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே, இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இந்தியன் டீம். யாரெல்லாம் இப்போ இந்தியன் டீம் ரேடார்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க. சரி, நான் 11ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் சாம்சன் தான் ஓப்பனிங். சாம்சன் இந்த வாட்டி ஓப்பன் தான் ஷியூரா. நம்பர் 3ல நான் நிதிஷ் ராணா போட்டுக்குவேன். நம்பர் 4 ரியான் பராக். நம்பர் 5ல துருவ் ஜுரைல். நம்பர் 6ல ஹெட்மயர், அதான் ஃபினிஷர். நம்பர் 7ல வனிண்டு ஹசரங்கா. நம்பர் 8ல ஆர்ச்சர். நம்பர் 9ல தீக்ஷானா. நம்பர் 10ல சந்தீப் சர்மா. 11ல உனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு துஷார் தேஷ்பாண்டே, இல்ல சாரி 2 ஆப்ஷன் தான், துஷார் தேஷ்பாண்டே இல்ல மதிவால். அதுல துஷார் தேஷ்பாண்டே ஒரு லாஸ்ட் 2 சீசன்ல நல்லா போறனா துஷார் தேஷ்பாண்டே வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டிங் உனக்கு கொஞ்சம் ஃபினிஷர் அந்த மாதிரி இது கம்மியா இருக்க மாதிரி தெரியறதுனால மேபி இம்பாக்ட்ல நான் சுபம் துபே கொண்டு வருவேன், இந்த லெஃப்ட் ஹேண்டர். இல்ல வைபவ் சூரியவன்சி. பட் வைபவ் சூரியவன்சி அவன் வயசுக்கு ஓப்பனிங் போடாதான் அடிக்க முடியும்னு தோணுது. சோ சுபம் துபே ஆடுவான். ஓகே. சூர்யா, இந்த 11 பத்தி உனக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவியா? இந்த 11 உனக்கு ஓகேவா? ப்ரோ 11 ஓகே தான் ப்ரோ. எனக்குமே வீக் பாயிண்ட் அந்த இம்பாக்ட் சப் தான். இம்பாக்ட் சப் நீங்க யாரை கொண்டு வந்தாலுமே அங்கே வீக்காக தான் இருக்கு. ஸோ அதனால அந்த பொசிஷன் மட்டும் தான் வீக்கு. மற்றபடி வீக்குன்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே தான், எல்லா பிளேயிங் லெவனும் நல்லா தான் இருக்கு. அதான் போன வட்டம் இருந்த மாதிரி இந்த வட்டம் போன வட்டம் என்ன அஸ்வின் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனா உனக்கு இருந்தா, இப்போ ஒன் பேட்ஸ்மேன் ஷார்ட்னால நீ இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வர மாதிரி இருக்கும். கரெக்டா இல்ல? இப்போ இம்பாக்ட் பிளேயர்ல நீங்க கொண்டு வந்தாலுமே சுபம் டுபே தானே கொண்டு வரீங்க. அவனாலையுமே அவ்வளோ இம்பாக்டா கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, ஓகே. இன்னொரு எனக்கு இப்ப ஒரு கேள்வி. இப்ப அஸ்வின் சகல், அதாவது ஒரு சூப்பர் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. இப்ப வனிந்து ஹசரங்காவும் தீக்ஷனா வந்திருக்காங்க. அந்த 2 ஸ்பின்னர்ஸ் உங்க 2 பேரால ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா கிஷோர் நீ? ஹசரங்கா சூப்பர் ஸ்பின்னர் ஏரி. அவன் ஐபிஎல் ரெக்கார்டே சூப்பரா தான் இருக்கு. பட் 2 பேருமே அவங்க அளவு பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ரீப்ளேஸ் பண்றதுன்னா இவங்கனால தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 ஃபாரினர்னா தீக்ஷானா கூட வனிண்டு ஹசரங்கா சூப்பர் பவுலர். சரி, ஓகே. இப்ப சூர்யா உன்கிட்ட கேட்கறேன். இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இருக்கான், ஃபசலக் ஃபருக்கும் இருக்கான். நீ யாரை ஸ்டார்டிங் கொண்டு போவேன்? இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்க்க நான் அந்த அளவுக்கு பெருசா ட்ரபிள் பண்ற மாதிரி தெரியல. இப்ப எல்லாருமே அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நீ ஃபசலக் ஃபருக்கியோட போவியா இல்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரோட போவியா சூர்யா? ப்ரோ ஆர்ச்சரோடயே போலாம் ப்ரோ. எப்படி 2 பேர்ல யாராவது ஒருத்தனை முன்னாடி ஆட வச்சு யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ பார்த்து தான். 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் தான். பட் ஆனா யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 2 பேருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ சன்ரைசர்ஸ்ல பாக்கும்போது ஃபசலக் ஃபருக்கி நல்லா போட்டிருக்கான். எனக்கு கரெக்ட் தானே? ஃபசலக் அத பாக்குறேன். ஆர்ஆர்ல ஆர்ச்சர் எப்படி போட்டிருக்கான்னு பாத்திருக்கியா? அதேதான் கேக்குறேன். சோ ஆர்ஆர்ல அவனுக்கு ஒரு நல்ல இது இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் மேபி அவனுக்கு அந்த மாதிரி செட் ஆயிருக்கலாம். அங்கதான் அவனுக்கு அந்த பேஸ், அந்த லென்த், ஹார்ட் லென்த் அந்த சூப்பரா போட்டுட்டு இருக்கான் ஆர்ச்சர். சோ ஆர்ச்சர் வச்சு சூர்யா சொன்னமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இஃப் ஹி ஃபெயில்ஸ்னா நம்ம நீ சொன்ன ஃபருக்கி தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன். ப்ரோ ஆனா அதே ஆர்ஆர்ல தான் ஆர்ச்சர் ஏபிடிட்ட மேட்ச் டோட்டலா முடிச்சு கொடுப்பான். ஸோ அதனால 2 பேருமே ஈக்குவல் தான். யாரையுமே தூக்கிலாம் சொல்ல மாட்டேன். யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள லாங் ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜாஸ் பட்லர் போகும்போது போச்சு இந்த டீம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அந்த ஒரு பிளேயர்லன்னு பார்த்தேன். பட் நிதிஷ் ராணாவோட இன்க்ளூஷன் எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் கிஷோர்? அவங்க அப்படி யோசிச்சதை விட அதுக்கடுத்து சாம்சன் இப்ப அதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு ஃபுல் டைம் ஓபனர் ஆயிட்டான். ஓபன்ல அவனுக்கு சக்சீட் ஆயிடுச்சு. சோ ஜெய்ஸ்வால் தான் ஃபியூச்சர் இந்தியா ஓபனர் பாத்துருக்காங்க. சோ இந்தியன் டீமுக்கே ஓபன் பண்ண போறவங்கள எதுக்கு நம்ம ஒரு ஃபாரின் பேட்டரை வச்சு இது பண்ண முடியும்? அதுக்கு ஒன் டவுன்ல ஒரு நல்ல ஒரு டீசென்டான பிளேயர் எடுத்தா முடியும்னு சொல்லி தே காட் நிதிஷ் ராணா. அவன் ப்ரூவன் கமாடிட்டி தான். இன்ஜுரி ஆகாட்டி இருந்தா நிதிஷ் ராணா சரியான கிளாஸியான பிளேயர். சூர்யா ஆன் தாட்ஸ்டா? நம்பர் 3 தான் நினைக்கிறேன். கரெக்ட்.
இப்போ நிதிஷ் ராணா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளேயரு. நான் ஆர்சிபியில் வந்து எவ்வளவோ எடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க, அவங்களும் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து டிஎஸ்கேவும் தான் நாங்களும் தான் ட்ரை பண்ணோம், விட்டு போட்டோம். ஆனால் தேவைப்பட்டது வந்து எங்களுக்கு தான். அதுக்கு பதிலாக வந்து படிக்கல் எடுத்திருக்காங்க. இந்த டீமை பற்றி பேசலாம். நிதிஷ் ராணா வந்து நல்ல இன்க்ளூஷன் தான் ப்ரோ. சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான். 1-on-1ல ப்ராப்பர் பிளேயர், செம்மையா இருக்கும். சரி, ஓகே. இந்த டீம் வேற சொல்ற பாயிண்ட்ஸ் இருக்கா? ஃபினிஷர் தான் எனக்கு கன்சர்னா தெரியுது. இப்போ நீ ஜூரல் ஓகே, இன்னும் வந்து அந்த பொசிஷன்ல வந்துட்டு சக்சீட் ஆக முடியுமான்னு தெரியல. நம்பர் 5ல அந்த 30 பால் 50 அடிக்க முடியும். ஸோ அந்த 20 பால் 44 அந்த மாதிரி டார்கெட் அடிக்கிறதுக்கு எனக்கு யார் இருக்கான்னு தெரியல. ஹெட்மேயர் இத்தனை சீசனா ஆர்ஆருக்கு சூப்பர் சேவியரா இருந்திருக்கான். திருப்பி அவனை நம்பி தான் அந்த மிடில் ஆர்டர் இருக்க மாதிரி. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும்னா ஓப்பனிங்ல வந்து யாராவது ஒருத்தவங்க 15 ஓவர்ஸ் மேல நின்றணும். 15 ஓவர்ஸ் அந்த டாப் 3-4ல. அது கன்ஃபார்ம் ஜெயஸ்வாலா தான் இருக்கணும். இவன் யாரு? யார் வேணா சஞ்சு சாம்சன். அதான். அப்புறம் நிதிஷ் ராணாவோட ரிலையபிலிட்டியும் நிறைய இருக்கும் இந்த டீம்ல. நிதிஷ் ராணா நம்ம எல்லாரும் 1-1 போட்டு வைக்கிறோம். அவங்களும் 1-1ல தான் ஆடணும். அவனோட பெஸ்ட் பொசிஷன். திடீர்னு பராக நான் 1-1 போறேன், இல்ல நான் வைபவ் சூரியவன்சி வச்சு ஓபன் பண்ணிக்கிறேன், அடுத்து வேற யாரையா நம்பர் சாம்சன் வேணும்னே நம்பர் 3 போறேன், அதுக்கு அடுத்து நிதிஷ் ராணான்னு போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த டீம் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது ஆர்ஆரோட சான்சஸ். ஓகே சரி, ஓகே. நம்ம இந்த ஸ்குவாட பத்தி எல்லாமே பேசியாச்சு. ஓகே, இந்த டீம் எப்படா குட்டா பேடா ஆகலையா? சூர்யா, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ப்ரோ எனக்கு வந்து குட் தான் ப்ரோ, குட் தான். பேட் டே, அவங்க சப்போஸ் வந்து ஆஃபீஸ்ல பேட் டேவா இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து பவுலிங் நல்லா தான் இருக்கும். தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஆர்ச்சர், ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதனால வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கோட பேட் டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேட் டே சொதப்பிடும். மித்தபடி ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து குட் தான். ஓகே கிஷோர், உன்னோட பாயிண்ட்ஸ்டா? எனக்கு இது குட், ரொம்ப குட்னு சொல்ல மாட்டேன், பேடுன்னு வர மாட்டேங்குது. அதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா நடுவுல வச்சிருக்கியாடி? இந்த கேட்ட இல்ல, ஒண்ணு கரைச்சா குடுமி, போட்டா மொட்டை தான். நீ குட்டா இல்ல பேடா? டப்புன்னு சொல்லுங்க. ஓகே பேடுன்னு வச்சுக்கோ. குட் தான் 90%. அதான் சொல்றேன், இது ரெண்டாவதுக்கு நடுவுல. இதுக்கு வந்து ஒரு இது விடு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அப்புறம் டைட்டில மாத்த முடியாது. குட், ஆவரேஜ், அக்லி, பெட்டர்லாம் இதெல்லாம் வைக்க முடியாது. குட் பேட் அக்லி தான் டைட்டில். என்ன சொல்ற? குட்டா பேடா அக்லியா? பேட். ஏன் சொல்ற? அதான் சொல்றேனே, பவுலிங் எனக்கு தெரியுது. அப்புறம் எனக்கு ஐபிஎல்னாலே எனக்கு அந்த மிடில் ஆர்டர் தான் நான் கீயா பார்ப்பேன். இதுல வந்துட்டு எனக்கு ஜூரல் ஓகே, ஹெட்மேயர் ஓகே. ஹெட்மேயர் அடிச்சு இத்தனை வருஷமா அடிச்சிருக்கான், பட் இந்த வருஷமும் அவன் தான் அடிக்கணும். அவன் நல்ல ஃபார்ம்ல இல்ல, எங்கேயுமே அவ்வளோ ஒன்றும் அடிக்கவே இல்லை. நான் அந்த ILT20யும் சரி எந்த லீக்லையுமே அவ்வளோ ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ எனக்கு மிடில் ஆர்டர் அந்த பவுலிங் தான் கன்சர்ன் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங். ஓகே ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் என்னன்னு கேட்டா, நான் குட்டுன்னு கண்ணை விட்டு குட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப இருக்க இந்த டாப் 5 இருக்கட்டும், எல்லாருமே வந்து டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜெயஸ்வாலா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் இருக்கட்டும், நிதிஷ் ராணா ஒரு இன்க்ளூஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டீம்ல. அவன் வந்து நான் கன்ஃபார்ம் இந்த நம்பர் 3 ஸ்பாட் கொடுத்தா அவன் வந்து சூப்பரா கன்சிஸ்டன்சியும் இருக்கு. கன்ஃபார்ம் நல்லா வந்து நல்லா ஆடலாம். ஒரு ஹெட்மேருக்கு நல்லா பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி தருவான்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த இம்பாக்ட் பிளேயருக்கான இது வந்து அவங்களுக்கு கரெக்டாவே ஒன்று அமைய மாட்டேங்குது. அது ஆல்ரவுண்டர்ஸ் எனக்கு நல்லா எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆர்ஆர் வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான் வீக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோல்டரை நம்பினாங்க. ரோமன் பவுல் அதே மாதிரி தான் டபுளா. இந்த டீம் வந்துட்டு ஹசரங்காவ் தான் ஆல்ரவுண்டரா இருக்கான். நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் எனக்கு எப்பயுமே ஆர்ஆர்ல ஆல்ரவுண்டர்ல ஏதோ விட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. நம்பர் 5யோட பேட்டிங் முடிஞ்சிருது ப்ரோ. ஜூரல் அதோட முடிஞ்சிருது. ஹெட்மேயருமே வந்து நான் அவ்வளவா பெருசா நம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் ஹசரங்கா, ஆர்ச்சர் தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட் பிளேயர் வரா. அந்த இம்பாக்ட் பிளேயர்னால அவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால வந்து நம்பர் 5யோட பேட்டிங் முடிஞ்சிருது. பவுலிங்குமே வந்து பேட் டே வந்துச்சுன்னா பேட் டே தான். ஸோ அதனால வந்து ஓகே தான் ப்ரோ. சரி, ஓகே. நாங்கள் எங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியாச்சு. நாங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரிவியூவில் சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. பை கைஸ்.